தலைமையில வச்சுக்கிட்டு என்ன நடந்தது? நீங்கள் சொன்ன பிரகாரம் மாமனை போய் சந்தித்தோம். நீங்கள் சொன்ன வார்த்தை கை தொட்டு தூக்கி விடக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க. மாமனாகப்பட்ட ஆதிமாய கண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? கை தொட்டு தூக்கி விடவில்லை என்றால் சரி, பீமன் கையில இருக்கக்கூடிய திண்டாயுதத்தையும் உன் கையில இருக்கக்கூடிய காண்டியத்தையும் கொடுத்து என்னை தூக்கிவிடு என்று சொன்னார். நானும் அண்ணனும் இருவரும் சேர்ந்து திண்டாயுதத்தையும் காண்டியத்தையும் கொடுத்து தூக்கினோம். தூக்கிய உடனே பிடித்து விட்ட உடனே நாங்கள் கீழே விழுந்து விட்டோம். அதற்கு பிறகு எங்களுடைய உடலிலே இருந்த வேகம் விவேகம் எல்லாம் குறைந்து விட்டது. அண்ணா மாமன் எப்படி இருக்கிறார்? கடைசி வார்த்தையாக உங்களிடத்தில் ஏதோ மாமன் பேச வேண்டுமா? உங்களை அழைத்துக் கொண்டு வர சொன்னார். அப்படியா? வாருங்கள் என்று சொன்னாங்க. வாருங்கள் போகலாம். பாஞ்சாலி திரௌபதி எங்கே? வாருங்கள் போகலாம். இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு உருவாக்கி விட்டது கண்ணா. இப்படி பகவானாகி நீங்களே இப்படி இருந்தா எங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எங்களுக்கு யாரு வழி காட்டுவா?
வைத்தீர். சரி படுகளத்திலே பாண்டவர் ஐவருக்கும் வெற்றி பெற்று கொடுத்தீர். சரி இந்த அஸ்தாபுரத்தை எனக்கு முடிசூட்டி வைத்து உண்மைதான். அரசால வைத்தீர். சரி மாமா, ஆ, இப்படியெல்லாம் ஐவருக்கு உதவி செய்த தாங்கள் சரி இந்த நிலைமையில் ஆன காரணம் என்ன? ஆ, என்னப்பா இதெல்லாம் விதியின் பயன். சரி, இருந்தாலும் என் தம்பிமார் ஆ, ஏன் சரி. அவருடைய கதையும் வில்லையும் சிரசு மேல் வைத்து வந்த காரணம் என்ன? ஆ, தர்மபுத்திரா ஆ, இதுவரையிலும் ஆ, இந்த ஐவர் பஞ்ச பாண்டவரை ஆ, நான் பாதுகாத்து சரி, இதுக்கு மேல் ஆ, யுகம் மாறுகிறது. ஆ, இதோ எனக்கு சரி மடியும் காலம் ஆகிவிட்டது. சரி, அதனால ஆ, இவளை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த இப்படி விட்டு போனா சரி. இவளை ஆதரிக்க யாரும் இல்லப்பா. ஆ, அதாவது மிகபல பராக்கிரம் இருந்தா சண்டைக்கு போவாங்க. உண்மைதான். சத்து இல்லாதவை சண்டைக்கு போய் ஒருத்தர் அகப்பட்டுக்கிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கிறா? யாரும் இல்ல. இது நாள் வரையும் நீங்க இருந்தீங்க. உண்மைதான். அர்ஜுனனையோ பீமனையோ ஆபத்து இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தீர். உண்மைதான். இப்பொழுது நீங்கள் அங்கீகாரம் அடைய போறீர். ஆமா. பீமனோ அர்ஜுனோ போய் யார் இடத்திலாவது அகப்பட்டு கொண்டா அவரை ஆதரிக்க யாரும் இல்ல. யாரும் இல்ல. அதனால உடம்புல இருக்க சத்த பூரா பிடிங்கிட்டீங்க. உண்மைதான். சத்து இல்லாத சண்டைக்கு போவானா? போக மாட்டான். அதனால சத்த பூரா இதுதான் காரணமா? ஆமா. அதனால ஆ, இப்ப ஆ, உன் கையில இருக்கும் சரி கதை அர்ஜுன கையில இருக்கும் சரி வில்ல ஆஸ்திரம் ஆ, இத சரி இதோ யமுனா நதி கரை தண்ணி ஓடுகிறது. சரி அந்த யமுனா தண்ணி கடலிலே போட்டு விடுங்கள். அந்த யமுனா நதி என்று சொல்லக்கூடிய ஆத்துல கொண்டு போய் போட்டுறணும். உண்மைதான். பீமனுடைய கதையும் அர்ஜுனன் கையில இருக்க காண்டிவ வில்லையும் ஆமா. யமுனா நதி கரை ஆத்தில கொண்டு போய் அதை போட்டு வேணும். உண்மைதான். போட்டுட்டு சரி, ஆ, இதோ நான் முன்னாடி சரி சொர்க்க பதவி அடைகிறேன். சரி சரி மாயவா. நான் போன பிறகு ஆ, உன்னுடைய ஆ, பேர பிள்ளை சரி பரிசுத்துக்கு ஆ, இந்த அஷ்டாபுரத்தை பட்டம் கட்டிட்டு எனக்கு பின்னால் உண்மைதான். இந்த நாட்டை ஆள சரி உத்ரி ஆ, என்று சொல்லக்கூடிய உத்ரகுமாரத்தை வைத்திலே பரிசுத்து பிறந்திருக்கான். உண்மைதான். ஆனா அபிமன்னனுக்கும் உத்திரிக்கும் பிறந்த பரிசுத்துக்கு அஸ்தாபுரத்தை பட்டம் கட்டிட்டு உண்மைதான். ஆனா சொர்க்கம் வந்து சேருங்கள். நீங்க பேர பிள்ளை பட்டம் தரித்திட்டு சரி நீங்க வந்து ஆ, சொர்க்கம் சேருங்க. மாயவா, ஆ, தர்மபுத்திரா இனிமேல் உன் தர்மம் இங்க நிலைக்காது. சரி உண்மைதான். உன் தர்மம் ஆ, இங்க நிலைநாட்ட முடியாது. உன் பேச்சு செல்லாது, உன் தர்மம் நிலைக்காது. அதனால கலியுகம் பிறக்குது கலியுகம் பிறக்குது. அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா. கலியும் பிறக்கிறான், கலியும் பிறக்கிறான், கலியும் பிறக்கிறான்னு சொல்றீங்களே. ஆமா. கலி எங்க மாமா பிறக்கிறான், எப்படி பிறக்கிறான், எப்படி தெரியும் எனக்கு? அப்படியா? ஆ. உன்னுடைய அரண்மனையிலேயே கலியும் பிறக்கிறான்பா. சரி ஓஹோ, அப்படியா? ஆமா. அதை இதை நீயே- பற்றி சிறிய நேரத்தில் தெரிஞ்சுக்குவேன். அதை நீயே தெரிஞ்சுக்கணும் சொல்ற. ஆமா, ஆமா. சரி மாயவா. சொல்லி தெரிய தேவையில்ல. ஆ. அதனால ஆ. சென்று வருகிறேன். சரி மரணமாக என்னுடைய நாமத்தை உச்சரித்து ஆ. ராமா 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 என்று ஆ, என் நாமத்தையே உச்சரித்து சரி என் பதவி வந்து சேருங்கள். ஆகட்டும். அதுதான். அதுதான். ஆமா. கண்ணன் சரி அந்திகாலம் அடைந்து விட்டார். ஆ, புது வேஷ்டி புது துண்டு வேணும். சரி புது எடுத்துட்டு வா. செல்லும் எடுத்துட்டு வாங்க. கல்வ பதிச்சு போனாங்க. பூ இருக்குதா? ஆ, எங்க மாயவா. நல்லா
சாமி தகனமெல்லாம் செய்தோம். தகனம் செய்யலாம். செய்யலாம். சரி. பாருங்கள். ஓடு. ஆனால் பகவான் அந்திகால் அணிஞ்சிட்டார். சரி, அவரு பிரயாணத்தை வச்சு என்ன செய்யறது என்று யமுனா நதி கரையோரம் சந்தன கட்டை குங்குமம் கட்டை வெட்டி பகவானை வச்சு இங்க தகனம் செய்யறாங்க. ஆனா ராவு பகுலா அக்கினி மூட்டி எரிக்கிறாங்க. சடலம் வேகவே மாட்டேங்குது. ஆனா அந்த சந்தன கட்டை குங்குமம் கட்டையில இடுப்புக்கு மேல பூரா எரிஞ்சிச்சு. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இடுப்புக்கு மேல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இடுப்புக்கு கீழே வேகல. அப்போ அந்தர மார்க்கமாக போன அகஸ்திய முனிவர் எல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க. என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னா, 7 ஜென்மத்துக்கு இவங்க சந்தன கட்டை வச்சு எரிச்சாலும் அது வேகாது. ஏன் வேகாதுன்னா கிருஷ்ணனுக்கு லீலைகள் அதிகம். ஆண் பெண் லீலைகள் கோபேஸ்வரி 8 பட்டேஸ்வரி 8000 கோபேஸ்வரி. பெண்கள் லீலைகள் அதிகம், கிருஷ்ணனுக்கு அதிகம். அது தெரியாம இவங்க வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 7 ஜென்மத்துக்கு வச்சு எரிச்சாலும் அது வேகாது அப்படின்னு அகஸ்திய முனிவர் பேசிக்கிட்டு போறாங்க. மேல அந்தர மார்க்கமாக. அப்போ சரி, இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்கும் போது ஒரு பந்தம், அதாவது அவருடைய மாநில குஞ்சல துணியை சுத்தி ஒரு சட்டியில எண்ணெயை ஊத்தி அதை அப்படியே வைங்க. கலியுகம் பூரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். பகவானுடைய உறுப்புகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சரி, பகவானுடைய அந்த குஞ்சல துணி சுத்தி எண்ணெய் ஊத்தி ஆனா பொருத்தி வச்சுட்டாங்க. அது கலியுகம் பூரா எரியுது. பெருமா கோயிலுக்கு முன்னால திருக்கோடி வைக்கிறோம் பாத்தியா, அந்த பெருமா கோயில திருக்கோடி வைக்கிறது என்ன? பகவானுடைய குஞ்சு. பகவானுடைய உருப்படாது. இல்ல ஜனங்களுக்கு தெரியணும் நான் சொல்ல, விளக்கம் தெரியணும்னு சொல்லிதான். பகவானுக்கு லீலைகள் அதிகம். இடுப்பு கீழே வேவல இவங்க வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேவல
அப்ப அந்த மார்க்கமா போன அகஸ்தியர் எல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க. மகிமை தெரியாம பாண்டவர் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பகவானுக்கு லீலை அதிகம் அதிகம். இதெல்லாம் வேவாது பாடினாங்க. சாமி என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது அவருடைய குஞ்ச துணி சுத்தி எண்ணெய் ஊத்தி பெருத்தி வைங்க, அது திருக்கோடியா கலியுகம் பூரா எரிஞ்சிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, அதுதான் பெருமாள் கோயில்ல கம்பத்தை நட்டு திருக்கோடி செட்டில எண்ணெய் ஊத்தி பந்தம் சுத்தி வைக்கிறது. அதுதான் பகவானுடைய உறுப்புகள். ஆனா இது இப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். சரி, வாருங்கள் போகலாம். சரி, புறப்படலாம்.